அனைவருக்கும் வணக்கம். சென்னை கொடுங்கையூரை சேர்ந்தவர் தான் ஜான் பாஷா. இவருக்கு தற்போது 35 வயசு ஆகுது. இவர் மனைவியை பிரிந்து தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. புது வண்ணாரப்பேட்டை அருகே கிடைக்கக்கூடிய கூலி வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இரவானா குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய நடைபாதையிலேயே படுத்து தூங்குவதை வழக்கமாக வச்சிருந்தாரு. இந்த நிலையில் தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஜான் பாஷா மதுபோதையில் புது வண்ணாரப்பேட்டை ஏசி ஸ்கீம் சாலையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்திருக்காரு. அவருடைய கழுத்தில் சில காயங்களும் இருந்துச்சு. இது குறித்து தகவல் அறிந்து வந்த புது வண்ணாரப்பேட்டை போலீசார் ஜான் பாஷாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. பிரேத பரிசோதனை முடிவும் வெளியாச்சு. அதில் ஜான் பாஷா கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவருடைய கழுத்து உடலில் பல இடங்களில் கொடூரமாக தாக்கியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றி விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் வண்ணாரப்பேட்டை துணை கமிஷனரான பாஸ்கரின் தலைமையில் இன்ஸ்பெக்டரான கிருஷ்ணராஜ் விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. மேலும் அவர் பிணமாக கிடந்த ஜான் பாஷா இறந்து கிடந்த இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகள் எல்லாம் கைப்பற்றி அதனை ஆய்வு செஞ்சிருக்காரு. அப்போது திருநங்கைகள் சிலர் ஜான் பாஷா கிட்ட பேசிவிட்டு போவது போல அதில் காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. இதையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கு வசித்து வந்த திருநங்கைகளிடம் விசாரணை செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக மலைக்கா என்ற ஒரு திருநங்கை வயது 40 மீது போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. போலீஸார் அவர்கிட்ட விசாரிக்கும் போதே அவருடைய முகமே சரியில்லை, திருன்னு முழிச்சிருக்காங்க, ரொம்ப பதட்டமாகவும் வேர்த்து கூட்டியிருக்கு. இதனால் ஏன் இந்த பெண்ணுக்கிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் மீது சந்தேகம் ஏற்பட்டு அந்த பெண்ணை பிடித்து காவல் நிலையத்துக்கு தங்களுடைய பாணியில் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விசாரணையில் தான் ஜான் பாஷாவை கொலை செஞ்சது திருநங்கையான மலைக்கா என்பதும் மேலும் பல அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாயிருக்கு. அதாவது சம்பவத்தன்று இரவு ஜான் பாஷா குடித்துவிட்டு மது போதையில் சாலை ஓரமாக படுத்து தூங்கியிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பகுதியில் நிறைய திருநங்கைகள் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. அப்போ இந்த திருநங்கையான மலைக்கா ஜான் பாஷா படுத்து கிடக்கும்போது அவர் கவனிச்சிருக்காரு. அப்போ அவருடைய பையில் நிறைய பணம் இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. அந்த பணத்தை எப்படியாவது நைஸாக பேசி அவர்கிட்டேருந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜான் பாஷா கிட்ட இந்த திருநங்கையான மலைக்கா பேச்சு கொடுத்து தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறும் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் கூறியிருக்காரு. ஆனால் அதனால் ஜான் பாஷாக்கு இதில் உடன்பாடு இல்லாமல் அவர் மது போதிலேயே திட்டவட்டமாக முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. ஆனால் இந்த திருநங்கையான மலைக்காவோ அவர்கிட்ட இருந்து பணத்தை எப்படியாவது பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவரை உல்லாசத்துக்கு அழைச்சிருக்காரு. இதனால் அவங்க 2 பேருக்குள்ள கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த திருநங்கையான மலைக்கா கூலி தொழிலாளியை சரமாரியாக தாக்கியிருக்காங்க. ஜான் பாஷாவை கீழே தள்ளி தாக்குனதில் அவருடைய கழுத்து, இடுப்பு, வயிற்றில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே ஜான் பாஷாவும் பரிதாபமாக துடிதுடித்து இறந்து போயிட்டார். இதனால் பயந்து போன மலைக்கா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இதையடுத்து மலைக்காவை போலீசார் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து திருநங்கையான மலைக்காவிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதில் மலைக்கா மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அல்லது வேறு யாராவது இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது முன்விரோதம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களையும் விசாரணை செஞ்சுட்டு வராங்க. பிளாட்ஃபார்மில் தூங்கிய நபரை தன்னுடைய ஆசைக்கு இணங்க மறுத்ததால் திருநங்கை அடித்தே கொலை செய்த சம்பவமானது தற்போது சென்னையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.